மாயவலை. குமார் சார், நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். என்ன சத்தியம் சார்? நான் சொல்ல போறேன். இந்த உண்மைகளை யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு குமார். நான் யாரு, நான் நல்லவனா கெட்டவனான்னு உனக்கு தெரியும்ல குமார். தெரியும். அப்ப சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு குமார். குமார் குமார். சார், நான் நல்லவன், ஆனா நல்லவன் கிடையாது. புரியலையே சார். நான் சோசியல் சர்வீஸ் ஏன் பண்றேன்னு தெரியுமா குமார்? தெரியல சார். குமார், நான் பண்றது சேவை இல்ல குமார், பரிகாரம். என்ன புரியலையா குமார்? பாவம் பண்ணா அந்த பாவத்தை போக்க பரிகாரம் தானே பண்ணணும். அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், நீங்க என்ன சார் பாவம் பண்ணீங்க? கொலைகள் பண்ணியிருக்கேன். சார், என்ன சார் சொல்றீங்க? என்ன குமார், கொலைகள் பண்ணா அது பாவம் தானே? ஆமா சார். அதுக்கான பரிகாரமா தான் சோசியல் சர்வீஸா பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், நீங்க கொலைகள் பண்ணீங்கன்னா என்னால நம்பவே முடியல சார். என் அப்பா அம்மா தங்கச்சின்னு சாலி கிராமத்துல சந்தோஷமா வாழ்ந்தோம். என் தங்கச்சிக்கு சினிமால நடிக்கணும்னு ஆசை. அப்போ நந்தினின்னு ஒரு புது ப்ரொடியூசர் படம் எடுக்க போறதா கேள்விப்பட்டு என் தங்கச்சி போனான். அந்த நந்தினி என் தங்கச்சியை ஒரு ஆள்கிட்ட அனுப்பி சீரழிச்சிட்டான். அந்த அவமானத்துல என் தங்கச்சி செத்துட்டான். சினிமா முகத்துல சீரழிஞ்ச தான் பொண்ணோட நிலைமைய நினைச்சு என் அப்பாவும் அம்மாவும் சூசைட் பண்ணி செத்துட்டாங்க. நானும் சாகணும்னு நினைச்சேன். ஆனா என் தங்கச்சி சாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்ல, அதனாலதான் நான் சாகல. அப்பதான் நந்தினி கிட்ட இருந்து எனக்கு ஒரு போன் வந்துச்சு. நான் போய் அவளை மீட் பண்ணினேன். ஒரு நாள் ராத்திரி நந்தினி வீட்டுல தனியா இருந்தா. நான் போனேன். சார், என் பொண்டாட்டி ஒரு பண பேய் சார். அவளாம் பணம் தர மாட்டா சார். நான் வேற ஒரு வழி பண்ணி நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் பணத்தை தரேன். ஏய், யாரு யாருன்னு கேக்குறேன்ல. நான் தான். நான் தானா? யாரு?
ஹே ரஞ்சித், நீயா? ச்சே, நான் உண்மையாவே பொண்ணு நினைச்சேன் தெரியுமா? நீங்க வேற மேடம், கதையில ஒரு பெண் வேஷம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதான் போட்டு பார்த்தேன். உங்களுக்காக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு வந்தேன். ஓ சூப்பர். படத்துல எனக்கு ஏன் பெண் வேஷம்? ஒரு பொண்ணு வேஷம் போட்டு ஏமாத்துறீங்க. எப்படி மேடம்? கைய கூட. ஹீரோயினை முதல் முறையா ஏமாத்துறதுக்காக இந்த வேஷத்துல போய் அவ கைய பிடிக்கிறீங்க. பொண்ணு தானே, அவளும் கைய பிடிக்கிறா. ஓகே. நீங்க கட்டி பிடிக்கிறீங்க. கட்டிப்பிடி. உடனே அவ கண்டுபிடிச்சிடுறா. ஓகே. இது பொண்ணு இல்ல, என் லவ்வர்னு சொல்றா. அப்புறம் என்ன விடுன்னு சொல்றா. அப்புறம் நீங்க விட்டுறீங்க. அப்புறம் விடுங்க. ஏய், முடியல ஷோ, மேடம். விடுங்க ரஞ்சித். முடியல நந்தினி. ஏய், விடு. ஏய், ஏய். முடியல. ஏய். இப்ப சொல்லு குமார், நான் நல்லவனா கெட்டவனா? நல்லவன் சார். குமார் குமார் குமார், சுயநலத்துக்காக கொலை பண்ண நான் எப்படி நல்லவன் ஆவேன்? சார், சுயநலமோ பொதுநலமோ நந்தினி பண்ணது பெரிய தப்பு தானே சார்? நந்தினிய மட்டும் நான் கொலை பண்ணல, என் தங்கச்சிய சீரழிச்சானே அந்த அபிலேஷ், அவனை கூட நான் தான் கொன்னேன். கவிதா, கவிதா, எங்க தைக்கிற? ஏய், அபிலேஷ் சார், என்ன கதவு ஓபன்ல இருக்கு, சார காணோம். அபிலேஷ் சார். ஹலோ. ஆமா ஆமா, அபிலேஷ் சார் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அனாதை குழந்தைங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறேன்னு சொன்னாரு, அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். சரி, ஓகே ஓகே, நான் அப்புறமா கால் பண்றேன். அபிலேஷ் சார். அபிலேஷ் சார். அபிலேஷ் சார். அபிலேஷ் சார். அபிலேஷ் சார். அபிலேஷ் சார், என்னாச்சு? அபிலேஷ் சார். சார் சார், அபிலேஷ் சார். அபிலேஷ் சாருக்கு என்னாச்சு? எஸ். சார். என்ன ரஞ்சித் இப்படி பண்ற? அபிலேஷ் அபிலேஷ் சார். ரஞ்சித், ஏன் இப்படி பண்ண? சார், ஏன் சார் மயக்கமானீங்க? அது இருக்கட்டும், என் பணத்தை ஏன் திருநீங்க? இல்ல, சாரி சார், சாரி.
சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். சாரி சார், சாரி சோசியல் சர்வீஸ் பண்றன்ற பேர்ல இப்படி திருட்டுத்தனம் பண்றியே, சார். உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதியா? சார் 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 சாரி சார். அதான் சாரி கேட்குறேன்ல, மன்னிச்சிருங்க சார். சார் சாரி சார், ப்ளீஸ் சார், என்னை மன்னிச்சிருங்க சார். சார் சாரி சார். திருடுறது தப்பு இல்லையா? ஐயோ, உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது ரஞ்சித். சாரி சார். உன் திருட்ட இந்த ஊருக்கே தெரியப்படுத்துறேன். சார் 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 ப்ளீஸ் சார், சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க சார். தெரியாம பண்ணிட்டேன் சார். நான் விட மாட்டேன் சார். நான் விட மாட்டேன். யோ, நீ உயிரோட இருந்தா தானே ஊருக்கு தெரிய போகுது. உன்னை, ஏய், சாவுடா. சாவு. ஏய், சாவுடா. இது மட்டும் இல்ல குமார், நம்பிக்கை துரோகியான விசித்ராவை கொலை பண்ணி சூசைடு மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். சார், இவ சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சார் லெட்டர்ல எழுதியிருக்கா? காவல்துறைக்கு என் கனிவான வணக்கம். நந்தினியையும் அபிலேஷையும் நான் தான் கொலை பண்ணேன். கூலிப்படையை அழைத்துச் சென்று என் கையால் அவள் கழுத்தை நெரித்தேன். அப்போது அவள் என் கையை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்தாள். அப்போதுதான் என் வாட்ச் அருந்து நந்தினியின் வீட்டில் விழுந்து விட்டது. என்னை கண்டுபிடிக்க மாட்டீர்கள் என்று நினைத்தேன். என் வாட்சை கண்டுபிடித்து என்னை விசாரிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். என்னை கைது செய்து அசிங்கப்படுத்தி கோர்ட்டில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்காமல் விட மாட்டீர்கள். அதனால் எனக்கு நானே தண்டனை கொடுத்து கொண்டேன். என் சாவுக்கு வேறு யாரும் காரணம் அல்ல. இப்படிக்கு விசித்ரா. இப்ப சொல்லு குமார், நான் நல்லவனா கெட்டவனா? இப்பவும் சொல்றேன் சார், நீங்க நல்லவர் தான் சார். ஏன்னா தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க. இதுல என்ன தப்பு சார்? தண்டனை கொடுக்கறதுக்கு நான் யார் குமார்? பாதிக்கப்பட்டவர் சார். இப்ப சொல்லு குமார், நான் எடுத்த முடிவு சரியா தப்பா? 100% கரெக்ட் சார். இல்ல குமார், என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது தப்பு தான். அவங்களுக்கு தண்டனை நான் கொடுக்க கூடாது, சட்டம் தான் கொடுக்கணும். அந்த சட்டத்தை நான் கையில எடுத்தா அது தப்பு. இன்னும் நான் 3 கொலை பண்ண வேண்டியது இருக்கு. அது முடிஞ்சா நானே போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிருவேன். இல்லைனா என் அப்பா அம்மா தங்கச்சி எடுத்த முடிவை தான் நானும் எடுப்பேன். சார், நீங்க அந்த 3 பேரை கொலை பண்ண போறேன்னு சொல்றீங்கல்ல, அவங்க யார் சார்? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அது நேரம் வரும்போது நானே சொல்றேன். சார் சார் என்ன இவ்வளோ ஆளை காணோம்?
ஹாய். ஹாய். என்ன என்ன அப்படியே அடிச்சு பாக்குறீங்க? இல்ல, நீங்க அழகா இருக்கீங்களேன்னு தான் பார்த்தேன். ஓ, அழகா இருக்கிற எந்த பொண்ணை பார்த்தாலும் இப்படிதான் பாப்பீங்களோ? ஆமா, ஆனாலும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? ஆமாங்க. சரி, அப்ப நம்ம பீச்சுக்கு போலாமா? என்னங்க சொல்றீங்க? பீச்சுக்கா? ஆமாங்க. அழகான பொண்ணுன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன? வாங்க, பீச்சுக்கு போலாம், பேசலாம், கடலை போடலாம். என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? ஆமாங்க. அப்புறம் என்ன, வாங்க.